அன்பிற்குரியோர்களே, வாழ்க்கையின் நோக்கத்தை தேடிய 2ஆம் நாள் சிந்தனையாக மாம்ச சிந்தை என்பது நம்மை பற்றியே நினைக்கும் எண்ணங்கள், இதன் முடிவு மரணம். ஆவியின் சிந்தை என்பது ஆண்டவரை பற்றிய சிந்தனை, இதன் முடிவு நித்திய வாழ்வும் சமாதானமும் ஆகும். இன்றைய உலகில் வாழ்வின் நோக்கங்களை கற்றுக் கொடுக்கும் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் உண்டு. அவை யாவையும் சுய உதவி புத்தகங்கள் எனலாம். அதில் நீங்கள் உங்கள் கனவுகளை கவனியுங்கள் என்றும், நீங்கள் எதில் சிறந்தவர்கள் என்று பாருங்கள் என்றும், மதிப்பீடுகளை திட்டம் பண்ணுங்கள் என்றும், உங்களுக்கு நீங்களே இலக்கை வையுங்கள் என்றும், உயர்ந்த நோக்கம் கொள்ளுங்கள் என்றும், அதை நீங்கள் எளிதில் அடைய முடியும் என்று நம்புங்கள் எனவும், வாழ்க்கையை சீர்படுத்துங்கள் என்றும், உங்கள் முயற்சியை கைவிட்டு விடாதிருங்கள் என்றும் அநேக படிப்பினைகளை கற்கலாம். இவைகள் நல்லவைகளே. பல சமயங்களில் நம்மை வெற்றிக்கு நேராக இவைகள் நடத்தி செல்லும். உண்மைதான். நீங்கள் உங்கள் மனதை உங்கள் இலக்கில் வைத்தால் எளிதாக உங்கள் இலக்கை அடையலாம். ஆனால் பிரியமானவர்களே, வாழ்க்கையின் நோக்கத்தை அறிவது வேறு, வாழ்க்கையில் வெற்றி பெறுவது வேறு. இவ்விரண்டும் முற்றிலும் மாறுபட்ட கருத்துடையவைகள். நாம் உலக தரத்தில் வெற்றி வீரர்களாக வலம் வரலாம். ஆனால் நம் வாழ்க்கையின் நோக்கத்தை அறியாமலும் அதை நிறைவேற்றாமலும் வாழலாம். இதிலே சுய உதவி புத்தகங்களின் கருத்துக்களை விட மேலான அறிவுரை ஒன்று நமக்கு தேவைப்படுகிறது. இந்த அறிவுரையைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்று கூறி நிற்கிறார். வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.